படிவான பிரேம் உண்டு. அது 2வது பிறந்தநாள் வந்து இன்றைக்கு சரி சுமன்பது ஹேப்பி பர்த்டே மகா குட்டி வெங்காய சாம்பிள முட்டையை வச்சு ஊதுங்க அப்படி சொன்னவே ஹலோ என்ன போட்டோ கேட்கல சரி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைக்கு தங்கச்சியும் வந்து கனடாவுக்கு ஒரு வீடியோக்கு வந்திருக்கிறா. இன்றைக்கு என்ன ஃபங்க்ஷன் சொன்னா வீட்டில் வந்து மகா குழந்தைன்னு வந்து பிறந்தநாள். இன்றைக்கு அதாவது 2வது பிறந்தநாள் வந்து இன்றைக்கு வீட்டில் வந்து நோம்பலாக செய்கிறோம். என்னடா பெண்ணுக்கு திடீரென்று கல்லுகள் பிளாக் எல்லாம் கிடக்குன்னு சொன்னால் அது வந்து புரியும்போது ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். ஏன் இந்த கல்லெல்லாம் வந்து அங்கே இருக்குது, என்ன வேலை வீட்டை போகுதுன்னு சொல்லி எல்லா விஷயம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. கட்டாயம் வந்து இதுவும் ஷேர் பண்ணுவோம். அப்போ என்னென்னு சொன்னால் துளசியை வந்து இன்றைக்கு சரியாக 2 மணி இல்லாட்டி 3 மணி போல் வீட்டை வேற சொன்னாங்க. அது வந்து துளசிக்கு தெரியாமல் சில சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுகள் வந்து துளசிக்கு வந்திருக்குது. நிறைய கிஃப்ட்டுகள் வந்து வந்திருக்கு. நிறையண்டே சொல்லலாம். என்ன எத்தனை நிறையண்டே சொல்லலாம். நிறைய கிஃப்ட்டுகள் வந்து ஒரு ஆட்டோக்கு அடிக்கின்னு போகலாம். ஒரு ஆட்டோ காணான்னு ஒரு ஆட்டோ ஓரளவு காணும் அமர்த்தி வச்சு அடிக்கி கொண்டு போகிறதுக்கு. அப்போ அந்தளவுக்கு வந்து துளசிக்கு கிஃப்ட்டுகள் வந்து வந்திருக்கு. ஆனால் துளசிக்கு வந்து அதில் தெரிஞ்ச சில உறவுகளும் வந்திருக்கணும், தெரியாத உறவுகளும் வந்திருக்கணும். இப்பவும் ஒரு கோல் வந்து 3 இன்னும் ஒரு கிஃப்டும் பெறுதுன்னு சொல்லி துளசிக்கு. அப்போ எல்லாம் துளசிக்கு வந்து பழக்கப்பட்டார்கள் தான். அப்போ இன்றைக்கு ஆளை வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு சர்ப்ரைஸாக அவருக்கு ஒவ்வொரு கிஃப்டாக கொடுக்க அவளோட ரியாக்ஷனை கொஞ்சம் பார்ப்போம். அதே மாதிரி கேக் வெட்டுற வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு 2:30-3 மணி போலாம் கேக் வெட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கு இங்கே பார்க்க போகிற வீடியோ பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான். மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்க. என்ன சொல்கிறது, பார்க்குறாங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. யாரும் புதுசாக பார்க்குறீங்க என்ன நீங்கள் தான் கேட்க போகிறீங்களா? அது சும்மா ஒரு சைட்டு சப்போர்ட்டோ கூட்டி இருந்தது. அப்போ துளசிக்கு நான் தானே இப்போ சர்ப்ரைஸ் ஆகி கொடுக்க போறேன். துளசி துளசிக்கு தான் துளசி. ஆனா துளசிக்கு போற கிஃப்ட் தானே, பிள்ளைக்கு தெரியாது தானே, பிள்ளைன்ற வயசு அப்படி தானே. அப்ப நாங்க துளசிக்கு தான் சொல்லி கொடுக்கணும். முன்னாடி இது வந்திருக்குன்னு சொல்லி என்ன சொல்லணும். அப்ப இன்றைக்கு நங்கியும் வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்க போறா. சில நேரம் அந்த கிஃப்ட் நான் தான் கொடுக்க வேண்டிய வருமே, நானே கொடுக்குறேன். அப்ப நீ வந்து சொல்லி ஓ எனக்கும் தெரியாத ஒரு கிஃப்ட் வந்து அவள் வச்சுக்காள் புரியும்பா. அப்ப சரி பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி இன்றைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிள்ளைங்கள நான் இப்ப இல்லை ஸோ வாழையில் அதெல்லாம் பிரித்து துளசின்ற சமையல் இன்றைக்கு இஞ்சால சின்ன டெக்கரேஷன்கள் போய் கொண்டிருக்கு. குட்டி டெக்கரேஷன்கள் இஞ்சால அப்பா வலிக்கிற ஷர்ட்டு போட்டு துளசி சமைக்கிறதும் டெக்கரேஷனும் ஒரே டைமில் செஞ்சு கொண்டிருக்காள். எப்படி ஸ்பீடாக ஸோ சோறு அணுகிட்டுக்கு மடுக்கப்பட அது புற ஓட்டுங்க கடைசியா இவ்வளோ காலம் வேணாம். புறவு 2 போட்டு சாப்பிடுங்க. அப்படியே மேசில் வைங்க. எங்க என்ன சாம்பல்? வெங்காய சாம்பல முட்டையை வச்சோ. முட்டை டேவல் இஞ்சால ஆளும் வந்துடுது. மாமா தேவதாஸ் மாதிரி வேற வந்துட்டு தான் வளர்த்தெல்லாம் அப்படி ஒன்றா அப்படிதான் சாப்பிட்றது இன்றைக்கு. ஓ அப்படி இப்படிதான் சாப்பிட்றோம். துளசி நாங்கி தீவனம் எல்லாம் சாப்பிட போயிட்டோம் 4 பேரும். ஆட்டியம் முட்டையில் கை வைக்கிறீல அவைக்கு புரியும்பா. நாங்கெல்லாம் 2-3 தரம் போட்டு சாப்பிட்றாங்க. இயால சமையலுங்க
வேறு என்ன பருப்பை கொண்டாங்க பருப்பு இன்றைக்கு எல்லாம் துளசின்னு தான் சமையல் இன்றைக்கு வேறு என்ன பருப்பு முட்டை இறைச்சி வாழையில அப்புறம் ஆளை இப்போ எடுத்தா ஆளெல்லாம் தட்டி போடும் கையால் காலால் என்ன சோடாதான் புரியாடாக்கு இன்றைக்கு சாப்பாடு அப்படி கண்டு துளசி தண்டை சாப்பாடே சொல்லிடும் தீவன் சொல்லிடும் அப்படி கண்டு பார்த்து சாப்பிடு பார்த்துட்டு இன்றைக்கு பிறந்தாளை முன்னிட்டு எல்லாம் ஒற்றுமை சாப்பாடு இன்றைக்கு போகுது அப்புறம் கேனால் சாப்பிடணும் பேசணும் இப்படி எல்லாம் துளசி கேனால் இப்படி வாழையில எல்லாம் உண்டாந்து சாப்பிடணும்னு ஆசையா பிள்ளையும் சாப்பிடுது டேஸ்டாக இருக்கும் கபி பர்த்டே தேங்க்யூ சாப்பிடுங்க போட்டோ உங்கள வடிவா இருக்கணும் போட்டோ இருக்கிறதோ உங்கள அடுத்த இருக்கிற வடிவா இருக்கணும் கேட்டு இல்லைங்க அடுத்து வரோம் போட்டோ அப்ப வடிவா தான் கிடக்கு அந்த எத்தனை 16 வயசு சரி அப்ப கேக் எடுப்போம் என்ன போட்டோ மட்டும் ஆனா வடிவு தான் நீங்க தான் சொன்னான் அதே மாதிரி தீவனம் வடிவு விஜயும் திருசாவும் மாதிரி இல்ல விஜய் ரைட் கேக்க பாப்போம் அங்க சோ புள்ளேண்ட போட்டோ கேக்கல சரி கேக்க வச்சு செட் பண்ணுங்க கேக்குல இதெல்லாம் துளசி தான் செய்யணும் பிள்ளைகள் ஓ அதுல அந்த கொஞ்சம் முட்டு கொடுக்கக்கூடிய மாதிரி சின்ன கிளாஸ் வந்து ரெண்டாவது ஹேப்பி பர்த்டே மகா குட்டி இல்ல காணாது கொஞ்சம் இன்னும் கப்பை வச்சு ஆறு முயற்சாம ரைட் இது காணும் வளர்க்காது வளர்க்கும் சரி பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு டிசைன் உடுப்பு கேட்ட கலர்ல செட் பண்ணிக்கிறேன் ஷூட் போட்டோ எந்த ஷூட் எடுத்தாரு துளசி இந்த போன மாதிரி எடுத்தேன் ஷூட் அப்ப மாமா வந்து போட்டோ பிடிக்கிறது என்ற போன்ல ஸ்டேட்டஸ்ல விடுறது கேக் தான் பண்ணுது கேக் என்ன கேக் இது என்ன கரையுமா இது போட்டோ இல்ல கீழோட கரையாது என்ன அதை எடுத்து அதுக்குள்ள வைங்க நான் இதை போது ஐசிங் நினைச்சேன் நான் இப்படிதான் பாத்துறேன் ஐசிங் இப்படி போட மாட்டேன் போட கலக்கி போடு இத ஓட்டிடுங்க ஐயா இல்ல இங்க ஒழுங்கா இருந்தாதான் உனக்கு எல்லாம் ஐசிங் தொட்டு நாக்குறா சரி அப்ப வேற யார் வரணும் இன்னும் நம்பி வரணும் நினைக்கிறேன் நான் எடுப்பேன் வேற என்னவா கேக் டிடிரடா கேக் எல்லாம் கண்ட கொஞ்சம் சொத்திக்கிறேன் மேடம் கேக் அங்க நிக்குது கேக் கடைசியா கடைசியா இதுக்குலடா நடக்க சேகறங்க அப்படியே படபடி உள்ளே போய் நடந்து கேக் தான் நிக்குது இல்ல ரெண்டு கிளாஸ் வைக்கணும் இது டெக்கரேஷன் அவசரப்படாம வடியா வேங்க நடுவே இதுல ஆம்பே இருந்து இல்ல இது சரிக்கு வைங்க பாருங்க மக்களே எப்படி ஒரு கேக் கூடி வைக்க தெரியாம நிக்கிறேன் நடுவுல நிக்கிறேன் ஏன் சொன்னா சரியா பாப்போம் இப்போ ஓகே என்ன கரியா இருக்க மேக்கறாங்க நீ தான் கரியா நிக்கிற அது ஸ்டூல் இப்போதான் ஓகே மோததுல இப்போ ஓகே இல்ல நங்கி வலிமி லைவ் யாங்க போட்டுருக்காங்க கொஞ்சம் ஜூம் பண்ணினா ஆல இங்க ஐசிங் அப்படி போடா மாமா ஜான்சனா ஹாய் காட்டுங்க எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் ஹாய் ஹலோ ஹாய் வணக்கம் அப்பா அங்க அப்பா பிள்ளைங்க அப்பா அங்க போங்க இல்ல ஃபங்க்ஷன் நீங்க தானே செய்யணும் கத்தி எங்க முதல் வந்து
மெதுவா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அந்த ரெண்டு உடைக்கிறார்களங்க உடைக்கிறார்கள் ரெண்டு பேர் உடைக்க தெரியுமா அனுபவசாலி ஒரு ஆள் இஞ்சால அதுக்காண்டி இப்படி உடைக்கிறீல பிள்ளை காத்தி கேக் வச்ச என்ன இதே வாட்டுவாமே இஞ்சால ஒரு ஆள் ஓ அதான் மட்டும் இஞ்சால ஒரு ஆள் நின்று அங்க ஆள் நின்று வடிக்க சரி மற்ற கொளுத்துறது அது போணும் அது நடவணும் பட்டி கேக்கல நடுவோம் கேக்கல ஓ கேக் நடவணும் நட்டு அங்க நடுறது இத குத்துலாம் இப்படி இதுல இல்ல அந்த ரெண்டாம் நம்பர் குத்தணும் ரெண்டாம் நம்பர் குத்துங்க அண்ணா குத்தா குத்தேடா போட்டேங்க பாரண்டி கத்தாயிரி குண்டமா ரைட் ஓகே நீ இதுல ஊதி விட அப்படி அது பிள்ளை கொளுத்தாது சத்தம் போட்டாலதா ஒண்ணு பயம் பயம் என்ன பயம் சரி அப்ப வச்சிட்டு சரி சரி கொளுத்தேடா அப்ப அதை விடு வேண்டாம் சரி அக்கடக்கு வட்ட போறாங்க ஓகே வட்ட போறா புள்ள வட்ட போறாமா ரைட் வட்ட கேக்க வட்டும் பட்டுங்க ரெண்டு பக்கமா இப்படி இப்படி ரெண்டு பாட்டு பாடுங்க ஹேப்பி பர்த்டே Happy birthday to you. Happy birthday to you. Yang kenapa? ரைட் வட்டுங்க எடுத்து சாப்பிடுங்க புள்ள இந்த கையால எடுக்குவேன் எனக்குண்டா படிக்கிறது படிக்கல வட்டுங்க புள்ள வட்டுங்க படிக்கல வட்டுங்க வட்டுங்க திருப்பி ரெடியா அது எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியா இருக்கு வட்டுங்க வட்டுங்க புள்ள எடுத்து சாப்பிடுங்க ரைட் வடி நீங்க படிக்குவீங்க ரெடி ரைட் ஓகே படிங்க சோ ரைட் மீனுங்கள் ரைட் சரி சரி ரைட் இங்க அது மீனுங்கள் ஓகே சரி இங்க மலத்தி கொடுத்து ஆளு வாங்கி போச்சு மலத்தி படி படி தாத்தா இது கொடுத்தேன புள்ள கொடுத்து இல்ல இல்ல அத வைங்க அது மட்டும் மலத்தி மலோதிரியா மலோதிரி புள்ள இத கொடுத்து மாமஞ்சல் வாங்க ஊதுங்க ஊது படி ஊது சரி ரைட் ஓகே படி எடுங்க வச்சு படி ரெண்டு நிமிஷம் எடு ரைட் இப்ப கேக் ஈத்துங்க புள்ள அம்மா கேக் சாப்பிடுவாங்க கேக் சாப்பிடுவாங்க அம்மா அங்க பேரு யாங்க பேரு இங்க பாருங்க இங்க வா ஒழுங்கா பிஞ்சானோ போயிட்டு கடைசி ஜாட்டி ஒழுங்கா அந்த யாசனா யாசனா இங்க பாருங்க சரி அப்படி பாருங்க போட்டோ மடிக்கிறதுக்கு அடுத்து இந்தா அப்பா இது நம்மளே கேக் மினுங்கள கொட்டு இது தனி தனி ஐசிங் சாரும் சாரும் அப்படி சாரும் புள்ளைக்கு கேக் ஆகணும் இங்க குளப்படி செய்யாட்டி சின்ன பீம்பி இல்ல உனக்கு பீம்பி நான் பீம்பி தான் இருப்பேன் ஆகணும் அப்படி இங்க பாருங்க வீடியோ முடக்குது போட்டோ முடக்குது சரி பா போட்டோகிராஃபர் காசு கொஞ்சம் புரிம்பா எக்ஸ்ட்ராவா சிலவழிய முண்டேக்கு அடுத்து தாத்தா தாத்தா வாங்க ஆடாம தான் பீம்பி தாத்தாக்கு தீத்தையில புள்ள அடுத்த சித்தாக்கள் ஒவ்வொருத்தரா தம்பி ஒரு தம்பி மற்ற தம்பி அது இந்த அப்பாண்டு தம்பி உண்டு தம்பியாக்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் பிள்ளை தீர்த்துதான் இங்க பாருங்க பீம்பி இல்ல சின்ன பீம்பி தர மாட்டோம் ப்ரோ புள்ள தீத்த ரெண்டு பேருக்கு ரெண்டு கையாலே தீத்துங்க புள்ள ரெண்டு பேருக்கு வெத்தி தீத்துங்க
ரெண்டு அவ ஒரு நாள் தீதி இப்படி தந்திட்டு வா இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க அங்க யார் சொன்னாங்க இங்க பாருங்க ரைட் சரியா கதுகான் பா வா நான் அது கொஞ்சம் இது போடுங்க மெட்ட எல்லாம் ஓட்டா போங்க சாப்பிடு உருவுது நான் நிஷாக்கா எம்மா ஒரு ஐசிங் தானே அது ஐசிங் இல்ல தண்ணி தம்பி வாங்க தம்பி அம்மா வா அடுத்து நிஷா வாங்க வாங்க நிஷாக்கா பிடிச்சிட்டு காட்டு ஒன்று வருவியா என்ன பலூன் படிக்குமா தம்பி தம்பி பலூன் படிக்குமா இங்க இங்க பாருங்க பிள்ளை சொல்லுது பாரு பிள்ளைக்கு தான் மேற்கொடி இருக்கணும் முட்டைக்கு இங்க பாருங்க கேக் வெட்டுறேன் தான் இங்க பாருங்க இங்க பாருங்க வாடா பிள்ளை இங்க பாருங்க சின்ன பிள்ளை நீ பண்ண இது செஞ்சு பாருங்க அது புள்ள மாதி செஞ்சு இங்க பாருங்க புள்ள தாத்தா வந்து புள்ள இங்க பாரு ரெண்டு பேரும் இங்க பாருங்க நீங்க புள்ள அவன் பலூன் பாருங்க இருக்க விட்டு பாரு இருக்க விட்டு பாரு அப்ப உண்மையிலே போட்டோ ஷூட் தான் பெரிய விஷயம் பலூன் தானே சரியா ஓகே இங்க பாரு அடே வடுவா ஸ்மைல் ப்ளீஸ் பிள்ளைங்க பிள்ளை புள்ள இங்க ஏன் சொன்ன ரைட் தாத்தாவையும் பார்க்கறாங்க சரியா தம்பி புள்ளனே சந்தோஷமா இருக்கு என்ன சொல்லுது அப்ப வேற அம்மா அம்மா அடுத்த கேக் வெட்டி கொண்டே நிக்கிறா அப்பா 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 போங்க போங்க எடுக்கிறேன் கூட்டு மினுங்கள் நாங்க தட்டி போடுது ஓ ஆள் வெட்டி கொண்டே நிக்குது கேக் கண்டிப்பா தேங்க்யூ சொல்லுங்க தேங்க்யூ தாதாக்கு கீழ குடி குடிங்க அவன் கீழே குடிங்க ரெண்டு பேரும் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க புள்ள இங்க பாருங்க புள்ள அது கேக்க ரைட் ஓகே கேக்க தான் வெட்டி கொண்டுங்க பட் அந்த அண்ணா அந்த தம்பி தெரியும் தெரியாத அவன்டே இல்ல புழுவமா தான் இருக்கு சரி அடுத்தது அந்த மினுங்க தட்டி விடும் கேக்ல இருக்கா இந்தாடா ரெண்டு வாய்க்கு கொண்டு வந்தது புள்ள சாப்பிட வெட்டி கொண்டு இருக்கா அது வட்டிங்க பூரி சாப்பிட பயம் அது கொடுத்தனே இப்ப பயந்துருவாள் அழுவா இஞ்சால டீம் நிக்குது இஞ்சால ஆத்தல் டீம் இஞ்சால வட்டு பாரு டீம் அங்க பாருங்க இங்க பாருங்க தம்பி இங்க வா புள்ள இங்க வா இங்க வா அவன்டா போ நேராக நேரம் மத்தியானம் போடும் அடுத்து அறியுது சரி அது கடைசியா நான் சரி இப்படியே இந்த போட்டுக்கலாம் புள்ளைய கட்டிட்டு கேக் தெரியுது அங்க பாரு கீழே போய் பாத்து அங்க பாரு அங்க இங்க பாருங்க இங்க வா இங்க வா நங்கி பா நங்கி அங்க போஸ் முடிது வாங்க கண்டி ரைட் ஒரு கையை காட்டுற எப்படி எப்படி இங்க உள்ள எப்படி காட்டு இப்போ வராதா 5 காட்டு வணக்கம் 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 சொல்லுங்க நதியோட இல்லையா நதியை கொடுத்து கத்தி தான் படி கொண்டிருக்கிறார் மற்ற எல்லாருக்கும் வேற என்ன இங்க ஃபங்க்ஷன் இந்த சம்பிரதாயங்கள் குரூப் போட்டோ எடுக்கிற எடுங்க குரூப் போட்டோக்கள் போட்டோக்கு மேசி அங்க தாத்தா புள்ள தீவன் எல்லாம் மாமா குரூப்பா
நாங்க இங்க மீனாக்கா ஒட்டினாயா ரைட் ஓகே அப்ப உள்ள வாங்க அருமையா அங்க பாருங்க ஏன் சொல்றேன் சொல்லுவாங்க எந்தியாப்பா ஃப்ரேம் கூடி போய் சரியா அங்க ஏன் இங்க பாருங்க கை காடு கை காடுங்க அங்க போன் எடுங்க அங்க போய் சரியா அடுத்த குரூப் அடுத்தது வெட்டு பாட குரூப் டீம் தம்பி எல்லாம் கடைசி டீம் தம்பியை நீங்க வச்சுக்க மாட்டீங்களோ இல்ல ஓகே இல்ல இருக்கீங்க மேசையோ கொஞ்சம் முன்ன கொஞ்சம் சொல்லுங்க ரைட் ஓகே ஓகே இங்க பாருங்க அம்மா பிள்ளை மோரே சட்டை என்ன பிள்ளைங்க பாரு ஓகே தம்பி வா பிரசாந்த் தம்பி நீ பா அதுல வா ஐயோ வெடிச்சு போற மடக்குறான் ஜி வெடி வெடி தம்பி நீ நில்லு பாருண்ணே நாங்க இங்க இப்படி கிடக்கணும் இதுல இப்ப இல்ல துளசி சிரிப்பு தான் சிரிப்பாளை மகா சிரிங்க இங்க ஓகே சபா வேற ஐயோ அங்க பாருங்க இங்க பாருங்க வீடியோவும் போகுது போட்டோவும் போகுது போட்டோ வந்தா சரி இந்த என்ன கூட ரேட் தான் தெரியும் கலந்து போச்சு பேங்க்ல அலைஞ்சு திரிஞ்சது இல்ல அதெல்லாம் இதுதான் ரைட்டா ஓகே இங்க பாருங்க அங்க பாருங்க இங்க அங்க யார் சொல்லுங்க புழுவத்துல நிக்குது ஆண்டே புழுவத்துல நிக்குது அப்ப அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அடுத்த ஃபங்க்ஷன் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொஞ்சம் கொடுப்பேன் மேடம் துளசி பெருசா வரே இல்ல கேட்டுக்கா கிடாக்கு அவ்வளோத்துக்கு தான் எதிர்பார்க்கா சரியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து எப்படி வச்சிருக்கு இந்த ஆங்கிள் சரியா இப்ப துளசிக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்கள் வந்து கொடுக்க வேண்டிய நேரம் பெருசா இல்ல கிஃப்ட்கள் வாங்க அக்கா பிரச்சனை இல்லைங்க வந்து கொஞ்சம் இறக்கி போங்க அப்படி நீங்க அங்க சரி நீங்க அங்கே போங்க அப்ப என்னன்னு சொன்னா துளசி இவ்வளவு நேரம் வந்து வீடியோக்களுக்கு வாரதில்லை வாரதால வந்து துளசியை விரும்பின ஒரு சில உறவுகள் துளசியோட கயக்கிற ஒரு சில உறவுகள் வந்து ஆட்கள் வந்து கிஃப்ட்கள் கொடுத்துருக்கு ஆட்கள் வந்து 2 பேர் தான் கணக்கே இல்லை சரி 2 பேருக்கான தானே கிஃப்ட் என்னடி இருக்கிற அப்ப கிஃப்ட் கொஞ்சம் வந்திருக்கு அப்ப இப்ப வந்து துளசி ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன் என்ன கிஃப்ட்கள் அப்ப உங்களுக்கு நான் போய் ஒவ்வொன்றா போய் எடுத்துட்டு வரேன் சரி அப்ப முதலாவது கிஃப்டே வந்து கொஞ்சம் பெருசாதான் கிடக்கு என்னவா இருக்குது இப்ப இந்த கேக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தான் விளங்குதா அது கடைசியா வரும் 2வது விளங்குதா அதுக்கும் இத வந்து என்னவா இருக்குது இருக்குல்ல சரி சும்மா ஜோதிச்சு பாரு என்னவா இருக்கும் என்ன பேக் கிடக்கு இரவுல குளிர்தானே இப்ப மழை காலங்கள் இல்லோ போத்து படுக்கிறது கூட பெட்ஷீட் இருக்கு கம்பளி பெட்ஷீட் என்ன அமைச்சு இப்ப என்ன இருக்கு சரியா அப்ப துளசிக்கு வந்து உடுப்பண்டா சொல்லிக்கிறா உடையங்க பொறுமையில அந்த பிச்சு விட்டு அப்படியே கிளறி கேக் முக்கியம் கேக்கு வந்து ஒரு முக்கியமான சாமான் உண்டு அதுவும் வீடியோல சத்தம் போடாம இருந்தாதான் சின்ன பிம்பி வரும் இல்லாட்டி இல்ல சரியா அப்ப உறுப்பு தான் துளசிக்கு வந்திருக்குன்னு துளசி வந்து யோசிச்சு ஓபன் பண்றா ஓபன் பண்ணா வந்து திரும்பவும் என்னென்ன பொம்மை குட்டின்னு சொல்லுவேன் பொம்மை குட்டியோ என்னண்டு பொம்மை குட்டி அப்படிதான் கிடாக்கு சரி அதோட அதாவது மழை காலங்கள் வந்து வாரது நான் துளசி வந்து பெருசா தெரிஞ்ச மழை காலம் பண்ணா சும்மாவே துளசி குளிக்கிறேல அப்ப அதுக்காண்டி இந்த சவுக்காரம் புள்ள அதுல 2 ரசிக்க போகுது தீவனம் துளசியும் பிள்ளைக்கு வந்து சர்ப்ரைஸ் என்ன பிள்ளைக்கு வந்து இப்ப விவரம் அறியாத வயசு என்றபடியா என்னடாப்பா இது திரும்ப பேக்கா வந்து இருக்கு இல்ல இது அப்படியே வந்தது
எப்படி பாம்பா குடிதான் அழகான ஒரு செடி யார் வந்திருக்கு இங்க பிள்ளைக்கு பொம்மையா பிள்ளைக்கு பொம்மை குட்டி சரி துளசி யார் உங்களுக்கு அனுப்பினா நினைக்கிறீங்க இப்ப உங்களுக்கு அடுத்த கிஃப்ட் தரதுக்கு இல்ல ஒரு குழு தாரன் இது அனுப்பினவைக்கு வந்து 2 பொடிகள் இருக்கு 2 மகன் இருக்கணும் சரியா சொல்லி போட்டு அடுத்த கிஃப்ட் எனக்கு தெரியும் அதுல பத்தி நீங்க கெஸ் பண்ணி வைங்க அடுத்ததை எடுத்துட்டு வரேன் நீங்கள் வந்து கெஸ் பண்ணி வைங்க எப்படி இருக்கு கிஃப்ட் இது வந்து பிள்ளைய கொடுத்துருக்கு ஞாபகமா போய் உங்களை வச்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களை நேசிக்கிற ஒரு ரூபா எனக்குண்டா புள்ள கேக்க விழுத்தி போடாம எனக்கு அதை பற்றி புள்ள கேக் விழுத்தி நினைக்கிறேன் கையில கொடுங்க புள்ள பொம்மை அடுத்தது எடுத்தாரன் அப்ப அடுத்தது வந்து துளசிக்கு சர்ப்ரைஸா வந்து துளசி வந்து ஒரு வீடியோல எனக்கு கேண்டோஸ் பிடிக்கும்னு சொன்னபடியே ஒரு வெளிநாட்டு கேண்டோஸ் அடங்கிய ஒரு கிஃப்ட் உண்டு அத வந்து இது புள்ள சாப்பிடான்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் புள்ளை ஒன்றும் சாப்பிடாது புள்ளை நம்ம தான் சாப்பிடும் இதுவும் அனுப்பினது அந்த 2 பொடிகள் இருக்கிற ஒரு அண்ணா தான் அனுப்பினது அந்த அவருக்கு வந்து 2 பொடிகள் உள்ள வந்து நல்ல பாசம் வச்சுக்கிறபடியா தான் இதையும் மகளுக்கு அனுப்பியிருக்கிறேன் எல்லாருலயும் பாசம் வச்சிருக்குது சரியா அப்ப அடுத்த கிஃப்டையும் வந்து எடுத்தாரு சரியா இது இப்ப ஷோரூம்ல வந்து ஒண்ணு எடுத்தாரு இது என்னவா இருக்கும் நினைக்கிறேன் இதுல வந்து 5000 கட்டாவும் இருக்கலாம் சரியா இதே முடிச்சு பேர் என்னவா இருக்கும் சும்மா சொல்லுவா என்ன இருக்கும் துளசி எனக்கு தேவையில்லை அம்மா அங்க இருந்து கண்ணுகள் காட்டி உடம்பு தானே சரி என்னவா இருக்கு அமர்த்தி பேர் காது குடும்பியல் தெரியும் நான் துளசி குளிக்காத என்னவா இருக்கும் சரியா சஸ்பென்ஸ் வேணா முடிச்சு பாப்போம் அப்ப இன்றைக்கு இதுல வாங்க டைரி மில்க் இருக்கு கிட்கேட் இருக்கு ஸ்னிக்கர்ஸ் நிறைய கூட கக்கச்சக்கமா இவ்வளவு வந்து இன்றைக்கு துளசி சைரவா வச்சு பிடிக்க முடிச்சிருவாங்க வடிவான ஒரு சாடியா இருக்கு என்ன ஞாபகத்துக்கு அப்படியே வச்சிருங்க என்ன அப்படியே கிடக்கும் தானே வீட்டு கண்டோஸ் இருக்காது தெரியல எனக்கு என்னன்னு சொல்லி இது உடுப்பு இல்லை பேக்கிங் உடைக்க திரும்ப வந்தோன்னு இருக்குது என்னவா இருக்கும் உடுப்பா எடுத்து பாருங்க ரைட் அதாவது பிள்ளைக்கு உடுப்பு நல்லா இருக்கா சோடுது அப்ப தந்த ஆண்களுக்கு என்ன சொல்றீங்க தந்த அண்ணாக்கு சொல்லுங்க நன்றி அப்ப தெரியும் இதெல்லாம் பெரும் அப்ப உண்மையிலேயே துளசிய வந்து ஒரு சொந்த மகளாகவும் நெச்சிதான் இவ்வளவு தந்திருக்கணும் இதை விட இன்னும் ஒன்றும் இருக்கு உனக்கு அதுவும் பெரும் இது வந்து என்ன இருக்கும் நினைக்கிற நீ மணிக்கூட வேற எதுமா என்ன பொட்டியில வந்து மணிக்கூட இருக்கும் நகையா இருக்கலாம் தாலி கொடியா இருக்கலாம் மோதிரமா இருக்கலாம் நகையா சரியா துளசி வந்து உடனே சொல்லி போடுது நகையண்டு சரி சரி அதே முடிச்சு பாப்பேன் வந்து புள்ள முன்னைக்கு இருக்குதா டெக்கிட்டு கட்ட சப்பானி கட்டிக்கொண்டு சொக்கரேட் போற எல்லாம் அடக்கட்டும் உனக்கு இன்றைக்கு பிள்ளை என்ன புழுவமா இருக்குது என்ன சந்தோஷமா இருக்கு துளசிக்கின் சந்தோஷம் அந்த வகையில துளசி கிஃப்ட் என்ன எண்பது காசு இருக்கு எண்பது காசு வைக்கிறது எவ்வளவு சாமான் காசு எவ்வளவு பேர் கூட எவ்வளவு இருக்கு நன்னி பேர் இப்போ நான் ஒரு 1000 எடுத்து கொடுத்தாலும் சரி ரைட் 5 10 20 25 4 5 30 வீடியோ தெரியுதோ மறைக்குது இல்லதானே 40 இல்ல மறைக்குது எவ்வளவு கிடக்கு 40 கிடக்கு 40,000 காசு இருக்கு அப்ப டெடி பியர் இந்த உடுப்பு இந்த கேண்டோஸ் காசெல்லாம் தந்தது யாருக்கு முன்னிக்கிற என்ன அங்குலன்னு சொல்லுவீங்க எப்படி இவ்வளவு நினைப்பேன் அங்குலோ ரெண்டு பொடி என்று இருக்கு அவருக்கு
சரியே அந்த ஜோகேலேடி அந்த இங்க வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஆள தெரியும் பொம்பளை பிள்ளை இருக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு பொம்பளை பிள்ளை ஓ இருக்கு அவருக்கு பொம்பளை வேற எனக்கு அவையே தான் தெரியும் அவிய அங்கிள் மட்டும் அங்கிள் அங்கிள் மட்டும் தான் தெரியும் அங்கிள் எந்த நாட்டுல இருக்கிறார் ஜேர்மன் ஜெர்மன் நாட்டுல அப்ப வேற ஒருத்தரும் இல்லை உனக்கு சரியா தெரிஞ்சா இப்படி ரெண்டு பொடிகள் தெரிஞ்சாங்க தெரியாமலும் இருக்கலாம் தெரியும் சரியா சரி ஏன் ஜோமேக்கடு தானே இந்த கிஃப்ட் வந்து உனக்கு அனுப்பினது வந்து கனடாவில் இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு அம்மா தான் அனுப்பினவா இது வந்து அவ வந்து கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவா உனக்கு சொல்ல சொன்னவா இவ்வளோ கிஃப்ட் தான் அனுப்பியிருக்கேன் துளசியில ராஜுவா இல்ல நான் கண்டு பொடியல் சரியா அப்ப அந்த அம்மா சொல்லு அந்த அம்மா குழப்ப சொல்லி சரியா அப்ப அந்த அம்மா சொல்லதான் உன்னோட எடுத்து கயப்பனாம் தன்னுடைய சொந்த மகள் மாதிரி தான் இவ்வளவு மகளுக்கு வாங்கி தந்த மாதிரி தன்னுடைய பேத்திக்கு வாங்கி தந்த மாதிரி வாங்கி தந்திருக்கேன் சொல்லி சரியா சந்தோஷமோ கேப்பி இது ஒன்றுதான் கிஃப்ட் என்று நினைக்கிறியோ நினைக்கிறியோ இப்ப ஒன்றுதான் கிஃப்ட் இது வந்து இவ்வளவு வந்து கனடாவில இருந்து அது கொஞ்சம் பேர் சொல்ல வேண்டாம்ன்றவா பயங்கரவாதம் அது கொஞ்சம் மிலிட்டரியில் இருக்கிறபடியா பிடிச்சிருக்கா கிஃப்ட்கள் ஓகேயா சரியா சந்தோஷம் என்ன சொல்ல விரும்புறவக்கு இந்த இன்னொரு சொந்த புள்ளியா நெச்சு இந்த இதன் இருக்கிறான் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி என்ன எதிர்பார்க்கல கிஃப்ட் எல்லாம் உண்மைதான் கிஃப்ட் அன்புதான் பெருசு எனக்கு நித்திரா முழிச்சு அங்க என்ன அந்த டைம்ல செய்ததே பெரிய விஷயம் செய்த விஷயம் அப்ப இன்னும் ஒரு நபர் தான் அந்த கிஃப்ட் வந்து இப்ப அடுத்த போறேன் சரி ஏன் சொன்னா எல்லா கிஃப்ட்டுக்குமே சொந்தக்காரனே தர்றாரு இது வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்டா வந்து இருக்கலாம் இந்த கிஃப்ட் வந்து என்னவா இருக்கும் ஒரு பெரிய பட்டிகை வந்திருக்கு இது விலை பெருமதின்னு சொல்லலாம் இதை வந்து இந்த முந்தி விழுந்து சொல்லக்கூடாது இந்தாங்க இதை துளசி சொல்லட்டும் உடைச்சி பார்த்து சொல்லுங்க என்ன இருக்கும் உடைச்சி ஒன்று பேசுமா சொல்லுங்க சொல்லக்கூடாது நகையா இருக்கலாம் நகைன்னு முதல்ல சொல்லி காசு தான் பண்றது சரி உறவு என்ன வரும் சரியா உடைச்சிக்கோ போனா இருக்கலாம் ஐபோன் 17 ப்ரோ ஐபோன் 17 ப்ரோ இப்ப எவ்வளவு போகுது 4 லட்சமா 4 லட்சமா போகுது சரி பொட்டிகள் இன்னொரு பொட்டி என்ன இருக்க மாட்டேன் கெஸ் பண்றீங்க நகைப்பட்டி அதாவது ஸ்ரீ நதியா ரெண்டு பேர் இருக்கு ஸ்ரீ சத்யா ஜுவல்ஸும் இருக்கு நதியா ஜுவல்ஸும் இருக்கு ரெண்டு கடையும் ஒரு பிரான்ச் போல அப்ப துளசிக்கு வந்து ஒரு பெருமதியான ஒரு கிஃப்ட் உண்டு ஒரு நபர் நேற்றிரவு அடிச்சு அனுப்பி விட்டது ஓபன் பண்ணுங்க என்ன மோதிரம் எடுத்து போட்டு பாருங்க பிள்ளை அளவு உண்டு பித்தளை இல்லையா போட்டு பாருங்க அளவா பிள்ளைய போட்டு பாருங்க மோதிரம் ரைட் அளவுதான் என்ன அவ சொன்ன அளவில் அடி கொண்டு வந்து மாத்தலாம்னு சொன்னவே அளவு என்ன கொஞ்சம் ஓகேண்ணா வளர போடலாம் அப்ப இந்த கிஃப்ட் வந்து உனக்கு அனுப்பின அம்மா வந்து சொன்னவா தன்னுடைய பேத்திக்கு தான் வந்து கொடுக்கறதா ஞாபகமா வச்சிருக்கட்டுமாம் இப்பதான் புதுசா திறந்தான் புத்தூர்ல அடகு பிடிப்பு கடை எல்லாம் சரி அப்ப இதான் நினைக்கிறேன் இது ஒரு அம்மா இதுவும் ஒரு அம்மா தான் லதாக்கா சம்பந்தமே இல்ல ஏன் நீ லதாக்கா லதாக்கான்னு சொல்ற அவதான் தெரியும் எனக்கு இல்ல அவ தெரியும் எனக்கு இது உனக்கு தெரியாத ஆள் தான் இந்த வந்து யூடியூப்ல பாத்து சத்தம் பண்ணணும் பிள்ளைங்காது என்ன சொன்னா பிள்ளைக்கு கொடுத்து பிரயோசனம் இல்லை தெரியாது பிள்ளைக்கு சொல்லி அப்படிதான் சொல்லணும் உங்கள விருப்பப்பட்ட ஒரு உறவு உண்டு உங்களை நல்ல பாசமாவ வீடியோ ஒரு நாள் பாக்குறவாம் அப்ப வார மாதங்களுக்குள்ள வருவாவாம் வந்து உங்களை சந்திப்பாவாம் லண்டன்ல இருந்து ஒரு அக்கா தந்து விட்டவா ஓ லண்டன்ல இருந்து ஒரு அக்கா தந்து விட்டவா உனக்கு வந்து கொடுக்க சொல்லி சரியா அவக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த காசு வந்து அனுப்பிக்க ஒரு 10 இருக்கு விடிய வேலைக்கு போய் எடுத்துட்டு வந்தது அப்ப ஞாபகம் வச்சு எடுத்தது இப்ப அடுத்த கிஃப்டும் இருக்கு
அடுத்தது வந்து இதுக்கு என்ன இருக்கும் நினைக்கிறாய்? காசோ எதுவும் செய்யணும்? எங்களுக்குள்ள வந்தா காசு மட்டும்தான் தெரியா காசு மட்டும் இல்ல. தெரியா தெரியாத எடுத்துப்ப என்ன இருக்கு? சும்மா guess பண்ணு இப்படி ஏதாவது பாரு. காசுதான் காசு என்ன எவ்வளவு? நீங்க நோண்டியாகி பண்ணிடுவாங்க எவ்வளவு வந்திருக்கு பாரு, கிடக்கு மடியில இங்க சின்ன கண்டிப்பா 4 5 6 7 8 9 10 10,000 காசு ஆறுதான் நினைக்கிறேன். தெரியாது. இப்ப எல்லாம் முடிஞ்சது. இந்த கேக் உனக்கு யார் அனுப்பி நினைக்கிறேன்? இந்த வடிவான கேக் அதான் அம்மா என்னடா அவன்னு சொல்லுவேன். அவன்தான் தெரியும் என்னன்னு தெரியுமா? அவதான் அவதானோ ஒருத்தரமா கேட்ப மாட்டோமோ? அனுப்பிக்கிறோம் அவதான் இது உனக்கு சொந்தம் மட்டும் சொல்ல சொன்னேன். இந்த கேக் அனுப்பி இல்ல அதான் அம்மா தான் யாரையும் கேட் பண்ண கூடாது. சும்மா சொல்லி சொந்தம் மட்டும் சொல்லிவிட்டேன். இல்ல அதான் அம்மா உனக்கு சொந்தம் மட்டும் சொல்லி விட்டேன். தன்னோட சொந்தமா தான் பாக்குற மட்டும் சொல்லி அதான் அம்மா அந்த அண்ணாணி போட்டு இங்க அவட ஹஸ்பண்ட் அவர் வந்து சுவிஸ்ல இருந்து லதாக்கா உனக்கு அனுப்பி விட்டவா. எப்படி கரெக்டா சரியா? சொல்லிட்டு அவரா இந்த கேக் வந்து மகாண்ட போட்டோ வேலைக்கு வேண்டி ஃப்ரேம் அடிச்சு உனக்கு கொண்டு வந்து அனுப்பி விட்டது. என்னமா அரைக்கிறதா அந்த போட்டோவா இருக்கு. சரியா? அப்ப லதாக்கா இதை மட்டும் அனுப்பிப்பா நினைக்கிறேன். தெரியல லதாக்கா வந்து 10,000 காசும் உடைய கையில வந்து நீ அன்றைக்கு ஏதோ அந்த வீடியோல சொல்லி இதை பழக போறேன்னு அப்ப அதுக்கு ஒரு பிரியோசனமா இருக்கும்னு சொல்லி தந்து விட்டுவா. அப்ப லதாக்கா ரெண்டும் அனுப்பிடுவான் நினைக்கிறேன். தெரியா அடுத்தது வந்து வேறதே பெரிய விஷயம் இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் உண்டு அடிச்சு தந்துருக்கா. படிவான ஃப்ரேம் உண்டு. கணேஷ் அங்கிள் ஃபேமிலி தங்களுடைய ஒரு மருமகளா பிள்ளைய அணைச்சு அனுப்பியிருக்கிறோம். அங்கிள் தந்தை போட்டோ கம்பெனி பாருங்க ஒரு வடிவா இருக்கு. போட்டோ அப்படியே கேக்லயே வந்து அடிச்சு வந்திருக்கு. புள்ள யாரு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? யாரு? நல்லா இருக்கு நல்லா இருக்கும். உங்க தீவண்ட போட்டு எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. யாரு நீங்களும்? இல்ல அப்ப இது மட்டும் கிஃப்ட் வந்திருக்கும் சுவிஸ்ல இருந்து. சொல்லு வந்திருக்கலாம் வந்திருக்கலாம். என்ன வந்திருக்கு? தெரியும் என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிற? தெரியல பிள்ளைக்கு இது வந்து பிள்ளைக்குரிய ஒரு gift தான். பிள்ளைக்குரிய ஒரு gift உண்டு. பிளஸ் பிள்ளைக்கு பாருங்க. பிள்ளைக்குரிய ஒரு gift உண்டு. சைக்கிள் எலக்ட்ரிக் பீம்பி பீம்பி இல்ல சின்ன பீம்பி ஓட டே ஓடுங்க வாங்க சின்ன பீம்பி பா புள்ள அந்த ஓடுது ஒன்னு பாப்போம். இந்த பீம்பி புள்ள சின்ன பீம்பி இல்ல கால வைங்க. முன்பக்கமா வஞ்சிடு. இல்ல கால வந்துங்க. அவதுங்க. ஐயா. அவதுங்க. ரிவர்ஸ் இருக்கு. ரிவர்ஸ். திரும்ப வந்துங்க. காலம் அவதுங்க. எப்படி போகணும்? அவதுங்க. 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 சத்தமும் கேக்குது கூட இருக்கு பிள்ளைய கோன் இருக்குது அமர்த்துறதுக்கு. பிள்ளை கூடையும் இருக்கு பின்னால சாமான் இல்ல சாப்பாடு இப்ப கடைக்கு போனாலும் வாங்கல கடைக்கு போயில சாமான் வாங்கி எடுத்துக்கிறது. தேவைய மாட்ட வந்து மைனர்ல திரும்ப ஓடுங்க. ஐயா ஐயா ஓடு ஓடு ஓடு. அவன் 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 இப்பயே பைக் பைக் கூட சரி பைக் நல்லா இருக்கு இப்ப எப்படி ஓடுறாடா பழக சில பேர் ஓடாது போய் கால் நாமத்துல ஓட முடியுது. தெம்பி இருக்காது அவன் சரி அப்ப காணும் உள்ள போ உள்ள உள்ள வாங்க. வெறி வராதா
டெடி அது இது முக்கியமா கையில வச்சிருக்கோம் எம்பளுத்தினாலும் சரி காசு அப்ப சாக்லேட் ஐட்டங்கள் எல்லாம் வந்திருக்கு உண்மையிலே உங்களை வந்து யூடியூப்ல பார்த்து சொந்த உடன் பிறந்த சகோதரி பிள்ளையா நினைச்சுதான் இவ்வளவு கிட்ட அனுப்பிக்கணும் அதுலயும் வந்து அந்த கனடாவில இருந்து அனுப்பினவா அம்மா அந்த அம்மா சொல்ல சொன்னவா உங்களுக்கு வீடியோல தான் வந்து வார வருஷம் வந்து உங்களை கண்டக்ட் பண்ணுவேன் சில இதுகள் வந்து தான் செய்யறேன்னு சொல்லிக்கிறா விளங்கு உங்களை வந்து தன் சொந்த பிள்ளை மாதிரி நான் பாக்குறேன்னு சொல்லிக்கிறா ஓகே அப்ப எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி எல்லாம் சொந்த சகோதரம் பிள்ளைகள் அப்படி பார்க்குமாண்டு நெக்கியில இவ்வளவு தந்ததுக்கு ரொம்ப நன்றி அன்பா ஒரு சின்ன ஒரு சாமான் தந்தாலே என்ன சொல்றது எங்களுக்கு ஒரு எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் நான் கூட வெளிநாட்டுல இருந்து இப்படி பார்த்து அப்படி அனுப்ப மாட்டேன் தெரியுமா நான் கூட அனுப்ப மாட்டேன் ஆனாவே உங்களை பார்த்து உங்களை ஒரு சொந்த உடன் பிறந்த ஆட்கள் மாதிரி தான் நினைச்சுட்டு இவ்வளவு வந்து அனுப்பியிருக்கணும் இவ்வளவு வந்து பணத்தை காட்டுறதுக்கோ இல்லாட்டி கிஃப்ட காட்டுறதுக்கோ இல்ல இவ்வளவு வந்து வேண்டிய பாசம் அன்பு வச்சுக்கணும் அவை வந்து பணத்தை காட்டுறது பணம் இதுல காட்டுன்னு சொன்னா எஞ்சி அனுப்ப மாட்டேன் எவ்வளவு பேர் இருக்கு நம்ம இப்படி அனுப்பி தாங்க கெத்தா காட்டுறது விலங்கு அது வந்து உங்கள வச்சுக்கிற பாசம் தான் இவ்வளவு வந்து இருக்கு விலங்கு சந்தோஷமா இருங்கோ ஹாப்பியா இருங்கோ மோதிரத்தை வந்து எப்பவுமே ஞாபகத்துக்கு வச்சிருக்கணுமா லண்டன்ல இருக்கிற அக்கா விலங்குதா அவங்களுக்கு கிஃப்டா தந்தது பிள்ளைங்க ஞாபகத்துக்கு சரியா அப்போ ஓகே இன்றைய வந்து துளசின்ற மகாண்ட அழுகுறீங்களா ஆனந்த காலத்துல வந்தாலும் இப்படி செய்வது எதிர்பார்க்கல நான் எங்களை என்னன்னு சொல்றேன் எங்களுக்கு இப்படி ஒருத்தர் செய்யல எங்களை சகோதரமா சொந்தமா இப்படி இல்ல செய்ய பாசம் வந்து இருக்குத்தான் ஆனா அப்படி இல்ல அதிக அளவான பாசம் அது லிமிட் கூடின பாசம் என்ன தெய்வம் ஆளும் கூடின பாசம் என்று சொல்லலாம் இது வந்து அதுல வந்து கூட இந்த விட்டு இந்த செடி எல்லாம் மினக்கட்டு வந்து அவ ஒரு கிழமைக்கு முதலே ஆர்டர் பண்ணிட்டா ஒரு அக்கா அதுக்கப்புறம் லதாக்கா வந்து மினக்கட்டு அவசரமா ஆர்டர் பண்ணது 3 நாளைக்கு முதலே ஒரு கிழமைக்கு முதலே மகாண்ட போட்டோ எல்லாம் கேட்டா லதாக்கா வந்து சுவிஸ்ல இருந்து வந்த லதாக்கா அப்ப லதாக்கா எல்லாம் வந்து இந்த அங்கிள் போட்டு பேர் என்ன கணேஷ் அங்கிள் ஃபேமிலி உங்களோட அங்கிள் வந்து உங்களுக்கு அங்கிள் சொன்னா சரிதான் அங்கிள் தானே அங்கிள் வந்து ஃபேமிலி உங்களுக்கு அனுப்பியிருக்கு வந்து அப்ப வாழ்த்துக்கள் உண்மையிலேயே உங்களுக்கு இப்படி ஒரு உறவுகள் கிடைக்கிறது சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் வந்து ஹாப்பி தான் உங்களை வந்து இவ்வளவு பாசம் உங்கள பர்த்டே வந்து நாங்க வீடியோ போடல தானே பெருசா என்னமா அப்ப அதால வந்து எங்களுக்கு தெரியாது அவைக்கு ஒருத்தரும் தெரியாது நாங்களும் தெரிய வேண்டியதான் செய்தது எந்த அதனால சொல்லலாம் அப்ப உண்மையிலே பாக்குற உறவுகளுக்கும் வந்து துளசிக்கும் வந்து சொல்லி ஒரு சில உறவுகள் வந்து பழகி அவை வந்து நல்ல பாசம் வச்சு நல்ல அன்பா பழகினம் என்ன உண்மையிலே பார்த்துருப்பீங்க வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இவ்வளவு தான் பெருசா செய்யல இனி வேறு நாட்கள்ல வந்து துளசி உண்மையிலேயே ஒரு கேக் பழகி கேக் அடிக்க போறாள் பழகி வசதியா வந்த ஹோல்ல செய்வோம் 5வது செய்யறதுதான் வேற சொல்ல இருக்கா கிஃப்ட் தந்த நன்றி ரொம்ப நன்றி நன்றி இவ்வளவு பாசம் வச்சதுக்கு ரொம்ப நன்றி நானும் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் இவ்வளவுக்கு வந்து ஒரு அன்பை வச்சு அப்படி தெரிவிச்சு என்ன விஷ் பண்ணின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆனா என்ன சொல்றது அவைன்ற பாட்டுல ஈஸி அனுப்பி போட்டினம் இந்த 4 நாளா நான் தான் கொடுத்துக்கிறேன் நாட்டோ இது எடுக்க போறதுக்கு ஒரு நாள் இது எடுக்க போறதுக்கு ஒரு நாள் அது போறதுக்கு ஒரு நாள் இதுக்கு விடிய போல 5 மணி கிளம்பி போனேன் இரவு காசு போட 5 மணிக்கா 5 மணி கிளம்பி போய்கிட்டா 7 மணிக்கு போனது எனக்கு இரவு வந்த காசு இது இந்த மோதிரத்துக்குரிய காசு அப்ப எனக்கு தான் அந்த கூட ஒரு அலைச்சேண்டபடியா துளசி கொஞ்சம் வீடியோ கட் பண்ணா அப்புறம் பாத்துக்கிட்டு செய்வா என்ன சரியா ஓகே வீடியோ வந்து மகா குழந்தைங்க பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்த்துருப்பீங்க நல்லபடியா முடிஞ்சது நோம்பலாம் செய்யிருந்தாங்க என்ன வேறு நாட்கள்ல வேற வீடியோல நாங்க சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு எங்களை நேசிக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வந்து நன்றி பாய் சரி சரி இல்லையா ஒன்று சரி இப்படி ஏமாத்துவமால எடுத்து பிடிச்சிக்க வச்சு விடு குளிர் ஏறினா அப்புறம் தாரம் உண்டு
இதுல வச்சு பிரிச்சு எடுப்பாங்க புள்ளை என்ன பங்கு சரி எப்போ முதல் பிரிச்சிக்க வைங்க பிரிச்சிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு பிரிப்போம் எல்லாம் ஓகே பிரிச்சிக்க வை கொண்டு நீ இந்த வீடியோட நீ கொண்டு வை பிரிச்சிக்க வைங்க ஒரு ரூபா மணிக்காக